அத்தியாயம் 7. நான் வீழ்வேன் என்று நினைக்கும் மனிதர்கள். அடப்பாவி! அவன் முகம் எப்படி இவ்வளவு உறுதியாக இருக்கிறது? அவன் உடல் எதனால் ஆனது? என்று பவநாதன் சொன்னான். இப்போது தாக்கத்தால் அவனது வலது கை நடுங்குவதை உணர முடிந்தது. மந்திர தாக்குதல்களின் அடிப்படையில் தனது அனைத்து திறன்களின் சக்தியுடனும் அவன் ஒரு மந்திரவாதி போன்ற திறன் கொண்டவன். நான் சொன்னேன் இல்லையா? என் முதல் அடியிலேயே அவன் மயக்கமடையாதது என் தவறு இல்லை. ஜெகன் ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு பெருமையான முகபாவத்துடன் சொன்னான். கிட்டத்தட்ட ஏதோ அவமானத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொண்டது போல். பவநாதன் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தான். இந்த நபரின் சீரற்ற கருத்துக்கு அவன் பதிலளிக்க வேண்டியதில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு பவநாதன் இறுதியாக மீண்டும் குளிர்ந்த தொனியில் பேசினார். உன் விரக்தியைப் பற்றி நான் ஏமாந்து விட்டதாக நினைக்கிறாய். எந்த திறமையும் இல்லாமல் உன் வாழ்க்கையின் மதிப்பு என்ன? உனக்குத் தெரியாவிட்டால் நான் உனக்குச் சொல்கிறேன். நீ எந்த பலனையும் தராமல் அகாடமியின் வளங்களை உண்ணும் ஒரு ஒட்டுண்ணிதான். ஆனாலும் ஒரு பெண்ணுக்காக என்னுடன் சண்டையிடத் துணிகிறாய். ஆனால் நான் எமிலியாவை விரும்புகிறேன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. மிருதன் சுயநினைவுக்கு வந்த பிறகு தாழ்ந்த குரலில் கூறினார். இல்லை, யார் கூட விளையாடுறீங்க? நீ அதைச் சொன்னதே இல்ல. ஆனா உனக்கு அவ மேல ஒரு காதல் இருந்துச்சுன்னு யாருக்குத் தெரியாது. நீங்க சின்ன பசங்க இருந்தப்போ இருந்து சேர்ந்து நேரம் செலவிட்டீங்க. நான் சொல்றது சரியா? பவநாதன் கோபமான தொனியில் ஒரு திடீர் கோபத்தை வெளிப்படுத்தினான். ஒரு பொண்ணோட கொஞ்ச நேரம் செலவிட்டதால அவங்களுக்கு அவ சொந்தம்னு இந்த பொண்ணு நினைக்கிறான். இன்னைக்கு மாதிரி அவங்ககிட்ட இருக்காங்கன்னு நினைச்சப்போ ஒவ்வொரு தடவையும் அவன் வழியில வர எவ்வளவு துணிச்சல். அவன் வந்தப்போ வரலன்னா அவங்க 2 பேரையும் தப்பிக்க என்ன பண்ணுவான்னு அவ சொன்னிருக்க மாட்டேங்குறா. அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு உனக்குத் தெரியலையா? பவநாதனின் வார்த்தை ஜெகநாதன் கேட்டுவிட்டு, நான் ஏன் உன்கிட்ட நேரத்தை வீணடிக்கிறேன்? எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அவனை அடிச்சிட்டேன். நான் வழக்கம் போல இங்கேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் முன்னாடியே அவனை அடிக்க என் கையில அழுக்கு பட்டிருச்சு. அடப்பாவி, ரொம்ப வலிக்குது. நான் அவன் முகத்தை எரிச்சுட்டிருக்கணும். பவநாதன் நடந்து சென்று தனது வசதியான சோபாவில் அமர்ந்தபோது தொடர்ச்சியான சாபங்களைச் சொன்னார். அவர் தனது சட்டை பையில் இருந்து ஒரு விலையுயர்ந்த மருந்தை எடுத்து ஒரே மூச்சில் குடித்தார். அது உடைந்த எலும்புகளை குணப்படுத்தும் ஒரு மருந்து. இங்கே ஒரு குணப்படுத்தும் பெண்ணிடம், ஒரு குணப்படுத்துபவரிடம் தன்னை குணப்படுத்தச் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் போதுமான மானா இல்லாமல் அவளால் தன் வேலையை முடிக்க முடியாது. மேலும் நரகத்தைப் போல விலையுயர்ந்த மானா மீட்பு மருந்தை அவளுக்கு கொடுக்க அவர் திட்டமிடவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு குணப்படுத்தும் மருந்தை உட்கொண்டதால் தனது எலும்புகள் தன்னை சரிசெய்து கொள்வதை பவநாதன் உணர முடிந்தது. இப்போ அது நல்லா இருக்கு. முழுமையாக குணமடைந்த தனது கைகளை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார் பவநாதன். ஆனால் ஒரு கணம் கழித்து தனக்கு முன்னால் இருந்த சூழ்நிலையை எதிர்பார்ப்புடன் பார்த்தபடி தலையை நிமிர்ந்தார். இந்த நேரத்தில் ஒரு பெண் மிருதன் மற்றும் மற்ற 3 ஆண் மாணவர்களைச் சுற்றி ஒரு ஆற்றல் தடையை உருவாக்கி அவர்களை உள்ளே சிக்க வைத்தாள். இந்த பெண்ணின் தடையில் ஏதோ ஒரு சிறப்பு இருந்தது. அது தடையின் உள்ளே இருந்து வரும் ஒலிகளை அவளது தடையிலிருந்து வெளியே வராமல் தடுக்கும். அது அவளுடைய திறனின் சிறப்பு, தடை கையாளுதல். மற்ற பெண் தனது குணப்படுத்தும் திறன்களுடன் தயாராக இருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு பெண் வெறுப்பு கலந்த முகபாவத்துடன், நான் இதை மீண்டும் செய்ய விரும்பவில்லை என்று சொன்னாள். தடையை அமைத்து முடித்து மற்றொரு பெண் எரிச்சலான தொனியில் பதிலளித்தாள். நீ ஏன் இப்போது எல்லா காலத்திலும் அப்பாவியாக நடந்து கொள்கிறாய்? இப்போது நீ பதறிப்போக நாங்கள் எத்தனை முறை இதைச் செய்திருக்கிறோம்? குணப்படுத்தும் பெண் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு எதையும் விளக்க வேண்டியதில்லை. நான் என் பல்கலைக்கழகத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால் நான் எப்படியும் இதுபோன்ற விஷயங்களை செய்வதை விட்டுவிடுவேன் என்று வலியுறுத்தினாள். குணப்படுத்தும் பெண் சொன்னாள்,
பின்னர் முகத்தில் புன்னகையுடன் மிருதனின் மேல் நின்று கொண்டிருந்த 3 பையன்களை பார்த்து, சரி, சீக்கிரம் முடித்துவிடு, நான் இங்கே நீண்ட நேரம் இருக்க விரும்பவில்லை என்றாள். ஹே அமண்டா, சரி, கவலைப்படாதே, இந்த முறை நாம் சீக்கிரம் வருவோம். தடுப்பு பெண் குணப்படுத்தும் பெண்ணின் கோழைத்தனத்தை கண்டிக்கும் முன் ஆண் மாணவர்களில் ஒருவர் திடீரென்று அவளை குறுக்கிட்டு குணப்படுத்தும் பெண்ணின் கோரிக்கைக்கு பதிலளித்தார். சரி, குணப்படுத்துபவர் பதிலளித்தார், இன்னும் வெறுப்பூட்டும் முகபாவத்துடன். அவள் பதிலளித்தவுடன் முந்தைய மாணவர் ஜெகன் உட்பட 3 ஆண் மாணவர்கள் மிருதனை நெருங்கினர். அவர்களில் ஒருவர் மிருதனை தூக்கி அவரது கைகளை முதுகுக்கு பின்னால் உறுதியாக பிடித்துக்கொண்டு அவரது வலிமையான உடலமைப்பை பிடித்தார். இதற்கிடையில் ஜெகனும் மற்ற ஆண் மாணவரும் தங்கள் முஷ்டியை மனதில் ஒரே ஒரு குறிக்கோளுடன் கடுமையாக பார்த்தபடி தயார் செய்தனர். அவனை தங்கள் உண்மையான குத்தும் பையாக பயன்படுத்தினர். இந்த கட்டத்தில் அவர்கள் தனக்கு என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை மிருதன் இறுதியாக புரிந்து கொண்டார். முன்பு போலல்லாமல் தாக்குதல்களிலிருந்து குறைந்தபட்சம் பாதுகாக்கவோ அல்லது தாக்குதல்காரர்கள் அவன் மீது தொடுக்கும் எந்தவொரு முக்கிய தாக்குதல்களையும் தடுக்கவோ முடியும். ஆனால் இப்போது அவன் தனது பயிற்சியிலிருந்து மிகவும் சோர்வாகவும் இருந்ததால் தாக்குதல்களை தடுப்பது ஒருபுறம் இருக்க அவனால் எதிர்த்து போராடக்கூட முடியவில்லை. அது போதாதென்று அவர்கள் அவரது கையை முதுகுக்குப் பின்னால் பிடித்துக்கொண்டு அவரது அசைவுகளை கூட கட்டுப்படுத்தினர். மிருதன் ஒரு நெருக்கடியான உணர்வை உணர்ந்தான். திடீரென்று நடுங்கும் குரலில் பேசினார், ஹேவ், நாம் ஏன் இதை பற்றி பேசக்கூடாது? ஜெகனும் மற்ற மாணவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இந்த நேரத்தில் ஒருவர் முகத்தில் ஒருவர் புன்னகை இருப்பதைக் காண முடிந்தது. ஜெகன் திரும்பி சோர்வடைந்து மிருதனை பார்த்து, வாய்ப்பே இல்லை, தோற்றவரே என்றார். ஜெகன் பேசி முடித்தவுடன் மிருதனின் முகத்தில் மீண்டும் ஒரு அடி விழுந்தது. அந்த நேரத்தில் மிருதனின் மூக்கில் ஒரு கூச்ச வலி இருந்தது. முன்னதாக பவநாதன் தாக்கிய போது அவரது மூக்கிலும் அடிபட்டது. எனவே ஜெகன் அதே இடத்தில் அடித்தபோது வலி அதிகரித்தது. காத்திருங்க. வாயை மூடு தோல்வியாளனே. நீ இன்னும் இப்படித்தான் பேச முடியும். என் முந்தைய குத்து உனக்கு போதாது போலிருக்கிறது. இன்னொரு குத்து எப்படி இருக்கும்? ஜெகன் மிருதனை நோக்கி இன்னொரு குத்தை வீசியபடி சொன்னான். இந்த முறை அது அவன் முகத்தை நோக்கி அல்ல, அவன் வயிற்றை நோக்கி வீசப்பட்டது. ஐயோ! இந்த நேரத்தில் மிருதன் வயிற்றில் இருந்த எந்த உணவையும் இருமாமல் இருக்க முடியவில்லை. தயவு செய்து நிறுத்து, நான் பயிற்சியை முடி, என் உடலால் இனி தாங்க முடியாது. மூச்சுத் திணறல் மற்றும் மூச்சிறைப்புக்கு மத்தியில் மிருதன் கூறினார். பேசிய பிறகு அவர் தொடர்ந்து ஒழுங்கற்ற முறையில் இருமினார். நீ சோர்வாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ரொம்ப மோசமானவ மாதிரி இருக்கேனா? உன்னை அடிக்கணும்னுதான் நான் ஆசைப்படுறேன். அப்போ என் வேலை முடிஞ்சுடும். ஏய் பீட்டர், என்ன பண்ற? வந்து சேர்ந்துக்கோ. பொண்ணுங்க ரொம்ப நேரம் தங்க மாட்டாங்க, அதனால இதை சீக்கிரமா முடிக்கணும்னு மறந்துடாதே. பீட்டர் ஜெகனை ஒரு கணம் தெரிந்த ஒரு பார்வை பார்த்துவிட்டு லேசான புன்னகையுடன், சரி, வழக்கம் போல நாம மாறி மாறி வருவோம்னு நினைச்சேன், ஆனா இது வேடிக்கையா இருக்கு என்றான். பீட்டர் பேசி முடித்தவுடன் அவரைச் சுற்றியுள்ள ஒளி மாறியது. அவர் ஒரு தற்காப்பு கலை, தற்போது உடல் உருவாக்க நிலையில் இருந்தார். தனது திறன் விழிப்புணர்வின் போது அவர் ஒரு தற்காப்பு கலை திறனை எழுப்பினார். அதனால் அன்றிலிருந்து அவர் தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்து வந்தார். மானாவை பயன்படுத்த நம்பியிருந்த ஒரு மேம்பாட்டு வகை திறனைக் கொண்டிருந்த ஜெகனைப் போலல்லாமல் அவரது திறன் உடலில் உள்ள முக்கிய ஆற்றலையும் தற்காப்பு கலைகள் முக்கியத்துவம் வாய்ந்த காலத்தில் ஆசிரியர்கள் பயன்படுத்திய வாழ்க்கை ஆற்றல் அல்லது குய் போன்ற இயற்கையின் ஆற்றலையும் நம்பியிருந்தது. பிளவுகள் தோன்றிய போது உலகம் பல்வேறு வகையான ஆற்றலால் நிறைந்திருந்தது. கடந்த தசாப்தங்களில் சில இழந்த கலைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டன. இப்போது உயிர்ச்சக்தியால் நிரம்பி வழிந்த பீட்டர் ஜெகனை நோக்கி நடந்தான். அவன் இப்போதும் மிருதனை இரக்கமின்றி தாக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவர்களை நெருங்கிச் சென்றதும் முகத்தில் ஒரு புன்னகையுடன் சொன்னான், நகரு. மக்களை அடிப்பதில் இந்த ஆள் எவ்வளவு பொறுமையற்றவராகவும் இரக்கமற்றவராகவும் இருக்கிறார் என்பதை ஜெகன் அறிந்திருந்தார்.
அதனால் அவர் அவருக்கு தடையாக நிற்கவில்லை. சரி, ஆனால் நீங்கள் தற்செயலாக அவரை கொல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது தொந்தரவாக இருக்கும் என்றார். பீட்டர் ஒரு அடி எடுத்து வைக்கவிருந்த தனது பாதத்தை நிறுத்திவிட்டு பின்னர் ஜெகனை பார்க்க திரும்பினான். ஜெகன் அவனை ஒரு முகச்சுளிப்புடன் திரும்பி பார்த்தான். அதாவது அவன் தீவிரமாகச் சொல்கிறான் என்று அர்த்தம். சிறிது நேரத்திற்குப் பிறகு பீட்டர் முகத்தில் புன்னகையுடன், நிச்சயமாக நான் முட்டாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எனக்கு எப்படி தடுக்க வேண்டும் என்று தெரியவில்லையா என்றார். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டீங்கள். பீட்டரின் நம்பிக்கையூட்டும் பேச்சை கேட்டதும் ஜெகன் உள்ளுக்குள் அழுதார். ஜெகன் இன்னும் முகத்தில் ஒரு தீவிரமான பார்வையுடன் இருப்பதை பீட்டர் பார்த்தார். பதிலுக்கு சிரித்தார். பின்னர் அவர் மிருதனை அணுகினார். அவன் தற்போது உடல் முழுவதும் வலியால் மூச்சிறைத்து முனகிக் கொண்டிருந்தான். தடுப்பு முழுவதும் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. ஆனால் அது தடையை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த பவநாதன் ஒரு தடையில் உருவங்கள் நகர்வதை மட்டுமே பார்த்தார். அது அவர்களின் குரல்கள் தடையிலிருந்து வெளியே வருவதை தடுத்தது. இந்த நேரத்தில் பவநாதன் ஒரு பரந்த புன்னகையையும் முகத்தில் ஒரு பயங்கரமான பார்வையையும் கொண்டிருந்தார். புழு குரல் இல்லாமல் புரண்டு கத்துவதை பார்த்தார். அவர் தனது வசதியான சோபாவில் சாய்ந்து தனியாக ஏதோ ஒரு மௌனப்படத்தை பார்ப்பது போல் முழு காட்சியையும் பார்த்தார். அவர் இதை மிகவும் ரசித்தார். பீட்டர் திரும்பி அந்த நேரத்தில் மூச்சிறைத்துக் கொண்டிருந்து மிருதனை பார்த்து ஒரு வெறி பிடித்தவன் போல சத்தமாக சிரித்துவிட்டு, மிருதன் சரியா? கவலைப்படாதே, நான் சீக்கிரம் செய்துவிடுவேன். நான் ரொம்ப தாராள மனப்பான்மை உள்ளவன், நீங்க பார்க்கிறீங்க, அதனால நான் உன்னை அதிகமா கஷ்டப்படுத்த மாட்டேன் என்றான். காற்றில் ஒரு சத்தம் கேட்டது. உயர் சக்தியால் நிரப்பப்பட்ட ஒரு முஷ்டி மிருதனை நோக்கி செலுத்தப்பட்டது. மோதலுக்குப் பிறகு சிறிது நேரத்திலேயே தடையில் ஒரு தொந்தரவான சத்தம் எதிரொலித்தது. சத்தம் அடக்கப்பட்டதால் எலும்பு முறியும் கிராக் சத்தத்தை கேட்டு ஜெகன் உட்பட அனைவரும் நடுங்க. வெடிக்கும் சத்தம் இன்னும் தெளிவாக எதிரொலித்தது. மிருதன் தொண்டையை இரும விரும்புவது போல் சத்தமாக கத்தினான். தாக்குதலின் தாக்கத்திற்குப் பிறகு அவன் தோள்பட்டை எலும்பு முறிந்து அவன் உடல் முழுவதும் ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தியது.